அதாவது இலங்கை போன்ற நாடுகளில் சிகரெட் சிகரெட்னு ஒன்று போடுறாங்களாம். எலக்ட்ரானிக் சிகரெட்னு சொல்லி ஒன்று போடுறாங்க. இந்த சிகரெட்டு புகையிலையில் உள்ள கேடுலாம் அதில் கிடையாது, புகையெல்லாம் வராது. எலக்ட்ரானிக் சிகரெட்டுங்கிற வகையில் அதை யூஸ் பண்ணுறாங்க. இது ஹராம் இல்லை என்று சில மௌலைமார்களும் ஃபத்வா கொடுக்குறாங்க. இதை வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மார்க்கத்தில் உள்ள நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சிகரெட்டுங்கிறது, சிகரெட்னா என்னன்னு கேட்டால், இந்த புகை மாத்திரம் வராது, அதிலேருந்து புகை வராது. அதில் என்ன செய்வாங்கன்னா, அதில் ஒரு லிக்விடாக என்ன செய்வாங்கன்னா சில கெமிக்கலை போடுவாங்க. லிக்விடாக தண்ணி வடிவத்தில் போடுவாங்க. அதை எலக்ட்ரானிக் அந்த பட்டன் அழுத்தினோம்னா அது என்ன செய்யும்னா, அது ஒரு போதையினால் புகையிலையில் என்னென்ன வருமோ அது எல்லாத்தையுமே அது உருவாக்கி, நிக்கோடின் உள்பட எல்லாத்தையுமே அது ஃபார்ம் ஆக்கி தரக்கூடிய ஒரு சிகரெட்டுக்கு பேர் தான் சிகரெட்டுங்கிறது. அப்போ இந்த சிகரெட்டையும் நிக்கோடின் அது இருந்தால் தான் நம்ம அதுக்கு மாற்றாக இருக்கேன். சும்மா பேப்பரை குடித்தான்னா அது புகையுடைய அந்த புகையினால் வந்த அந்த தேவை அவனுக்கு நிறைவேறாது. அவன் எதுக்கு அடிமை ஆகிட்டானோ அதே ஒரு தன்மை கிடைச்சா தான் அது மாற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த சிகரெட் அடிக்கும்போது அந்த சிகரெட்டுடைய ஞாபகம் வரமாட்டேங்குதுங்க. அப்போ என்ன அர்த்தம்? இதில் உள்ள எல்லாம் அதில் இருக்குன்ற அர்த்தம். என்ன மைனஸ்ன்னு சொன்னால், அதுலேருந்து புகை வராது, பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கேடு வராது. அந்த ஒரு தன்மையை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சிகரெட்டிலிருந்து வரக்கூடிய எல்லா கேடுகளுமே அந்த எலக்ட்ரானிக் சிகரெட்டில் இருக்கிறது. அதை விற்பனை செய்கிறார்கள். அதை லிக்விட் நெருப்பு என்ன செய்வாங்க, அந்த பட்டன் அழுத்தி விட்டோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு அது உள்ளே போய் அந்த புகை செய்யக்கூடிய எல்லா வேலையும் அது செய்யும். பாதிக்கக்கூடிய எல்லாமே வரும்னு தான் அந்த சிகரெட்டு சம்மந்தமாக தேடும் பொழுது குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால் கேடு செய்யக்கூடியதுங்கிறத நவீன முறையில் மாற்றினா கூட முழுசாக கேடு இல்லாத வகையில் மாற்ற முடியாது. அப்படி ஒன்று தயாரித்து கொடுத்தான்னு சொன்னால் அதை சிகரெட்டுக்கு மாற்றம் எடுத்துக்கொள்ள மாட்டான். சிகரெட்டில் கிடைக்கக்கூடிய எதற்கு அவன் அடிமை ஆகிட்டானோ அந்த விஷயங்கள் அதில் எலக்ட்ரானிக் சிகரெட்டில் கிடைச்சா தான் அவன் அந்த சிகரெட் பழக்கத்தை விடுவான். இல்லைன்னு சொன்னால் இதில் ஒன்றுமே இல்லைன்னு பழையபடி அதுக்கு போயிடுவான். அதனால் அந்த எலக்ட்ரானிக் சிகரெட்டுங்கிறதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது தான் என்பதை நிச்சயம் கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு சொல்ல வேண்டிய கூடுதல் தகவல். அடுத்ததாக இந்த